வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனசானிக்கில் வந்து ஒரு 43 inches டிவி ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ்க்காக தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ண டிவி ஒரு 2-3 years பேக் வாங்கியிருக்காங்க. இந்த பேக்லைட் இஷ்யூக்காக வந்திருக்கு. மாடல்ஸ் எப்போ இருக்குது என்னென்ற பாருங்கள். நிறையா மாடல்ஸ் நம்ம இந்தியன் மேடாக பார்க்குறோம். இது ஒரு சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ண டிவினால ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ போகிறேன். இதில் அவுட்புட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சில்வரில் பண்ணியிருக்காங்க. ஒரு 43 ஒரு 4K UHD டிவி. இந்த போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்ற பார்ப்போம். இது நார்மலாக யூஸ் பண்ணுற கீபேடு பவர் ஆன் ஆஃப் வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் சேனல் மைனஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI 2 HDMI போர்ட் இருக்குது, HDMI 2 இருக்குது. அதுக்கடுத்து ஆடியோ வீடியோன்னு ஒன்று இருக்குது. அடுத்து YBBR சொல்லுவோம்ல அந்த போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் அவுட்டு. அதுக்கடுத்து RF இன்புட் இருக்குது. HDMI பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போர்ட் இருக்குது. மேலே 2 இருக்குது, கீழே சைடில் பார்த்தீங்கன்னா HDMI 3 ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து USB 1 USB 2 இருக்குது. USB 1 பார்த்தீங்க அப்படின்னா 5 volt 500 mAh மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து USB 2 பார்த்தீங்கன்னா 5 volt 500 mAh மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு நார்மல் பென்ட்ரைவ் அந்த மாதிரி சொல்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கலாம் நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேலே இருக்கலாம் நம்ம நார்மல் பென்ட்ரைவ் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் போடுறதுல 3 இருக்குது. USB வந்து ஒன்லி ஃபார் ஒரு போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படின்னால இதில் ஒரு லேண்ட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது லேண்ட் போர்ட்டோட தான் இருக்குது. லேண்ட் போர்ட் ஆடியோ அவுட்டில் வந்து ஆப்டிக்கல் அவுட் இருக்குது, நார்மல் அவுட்டும் இருக்குது. ஓவரால் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரேம்ஸு. சரி, வீடியோ குவாலிட்டி அப்படின்றது நம்ம திருப்பி பேக்லைட் மாதிரி பார்ப்போம். இன்சைடாக பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நார்மல் போர்டு வந்து இந்த மாதிரி பிராண்டட் ஃபுல்லாகவே ஒரு பவர் சப்ளைன்னு இண்டிவிஜுவல் போர்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக் போர்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பீக்கர்ஸ் கேஷுவலாக நார்மலாக பாக்ஸ் டைப் இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது. லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம வயர்லெஸுக்கு தனியாக ஒரு ஜாக்கெட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. வயர்லெஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் மட்டுக்காக. அதுக்கு டீகான் போர்டு, இந்த மாடலில் டீகான் போர்டோட மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. டீகான் போர்டில் வந்து நம்ம நேராக பேனலுக்கு 2 கேபிள் போகுது. இதுதான் டீகான் போர்டு. அதுக்கடுத்து இது வந்து பேக்லைட் யூனிட்டு. இப்போ சில போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SMS போர்ட்லேயே வந்து பவர் சப்ளை போர்டு ப்ளஸ் பேக்லைட் போர்டுலாம் சேர்ந்து வந்துடும். இதில் பேக்லைட்டுக்குன்னு இண்டிவிஜுவல் தனி ஒரு யூனிட் கொடுத்து செப்பரேட்டாக ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இதை பேக்லைட்டோட ஆசிலேஷன் வோல்டேஜ் எல்லாரும் போட்டிருக்காங்க. ஓவரால் பின்னாடியுமே மெட்டலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரேமு. இப்போ இது ஆக்சுவலாக இது பேக்லைட் ப்ராப்ளத்தோடு இருக்குது. பேக்லைட் ப்ராப்ளம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பண்ணுறதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.